அரசு நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சியாக நடத்தாமல் நடிகர்களை அழைத்து அவர்களை வற்புறுத்தி துன்புறுத்தி அவர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அந்த 10 லட்சம் பேர் இந்த லேப்டாப் வழங்குகிறோம் என்று சொல்லி பேரளவுக்கு 10,000 பேருக்கு வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பொதுவானவர்களை அரசியல் மேடைகளைப் போல பயன்படுத்தி இந்த ஆட்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இருப்பதாக ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுவானவர்களை அதுவும் திரைத்துறையினரை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பயன்படுத்துவது மக்களுடைய அதிருப்தியைத்தான் இவர்கள் சம்பாதிக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது புதிதாக முளைத்த போராளிகள் இருக்கிறார்கள். புதிதாக முளைத்த போராளிகள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற கடுமையான சட்ட ஒழுங்கு சரிவிலிருந்து ஊழலிலிருந்து அமைச்சர்களுடைய மிகப்பெரிய ஊழலிலிருந்து எங்கே இவர்கள் அதையெல்லாம் சுட்டிக்காட்ட தவறிவிட்டார்கள் அந்த பழைய போராளிகள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தங்களை பயன்படுத்திக் கொண்டு திமுக தனது ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்ப்பதிலே இருப்பார்கள். ஆகவே இவரிடமிருந்து நடிகர்கள் பொதுவானவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏற்கனவே குடும்ப அரசியல் திமுகவின் குடும்ப அரசியல் பிரபலமான ஒன்று. ஏற்கனவே இருந்திருக்கிற மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் வந்தார். அதற்கு பிறகு அழகிரி வந்தார். கூட்டணியிலே அவங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டது. இப்போது உதயநிதி வந்திருக்கிறார். பராசக்தியிலே வசனம் எழுதி பிழைத்தவர் திரு கருணாநிதி. இன்று பராசக்தி படத்தை அவருடைய பேரன் இன்பநிதி எடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர் குடும்பம் வளர்ந்திருக்கிறது. ஏகபோக கொள்முதலில் இருக்கிறார்கள். இப்போது மீண்டும் ஒருவரை மாநில அரசியலுக்கு கொண்டு வருவது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.